Hello friends, welcome to Swing Lady. இன்னைக்கு நம்ம ஒரு இடியாப்பம் ரெசிபி தான் பார்க்க போறோம். எப்படி நம்ம ஈஸியா உதிரியா நம்ம இடியாப்பம் செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாத்திரத்துல தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். இடியாப்ப மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இடியாப்பம் நல்லா வர்றதுக்கு ஒரு டிப்ஸ் என்னன்னா, நம்ம ஒரே தண்ணியை தான் நம்ம சேர்க்கணும். நம்ம தண்ணி பத்தலன்னு நம்ம கொதிக்காம தண்ணியை சேர்க்க கூடாது. இப்ப தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இப்ப நீங்க உங்க இடியாப்ப மாவு பதத்தை பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இடியாப்ப மாவை பொறுத்து நம்மளுக்கு தண்ணி சேர்க்கிற அளவு வந்து கொஞ்சம் மாறுபடும். இப்ப தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 கப்புக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் போதும். இப்ப நீங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இடியாப்பம் உரல் இருந்தா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சின்ன துளைகள் வேணும்னா இருக்கு, உங்களுக்கு பெரிய துளைகள் வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு உங்களுக்கு இதுலயும் நம்ம பிழிஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு சின்ன துளைகள் இருக்கிறதுலயும் நான் உங்களுக்கு இடியாப்பம் செஞ்சு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு இதுல செஞ்சு காமிக்கிறேன். வந்து இடியாப்பம் வந்து நம்ம சூடா இருக்கிற போதே செஞ்சா ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். நமக்கு ஈஸியாவும் இடியாப்பம் எடுக்க முடியும். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தாவே போதும், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எடுத்து யூஸ் பண்ணலாம். இப்ப இந்த மாதிரி நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. இத இந்த மாதிரி உள்ள சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம இட்லி தட்டு எடுத்துட்டு இதுல நம்ம இடியாப்பம் பிழிய ஆரம்பிக்கலாம். இப்ப நீங்க மெல்ல இந்த மாதிரி சுத்துனீங்கனாவே போதும். நீங்க மெல்ல சுத்துனீங்கனாவே போதும், இடியாப்பம் வந்து அழகா நம்மளுக்கு கீழே வந்து விழுவும். இதை நீங்க போதுங்கிற அளவுக்கு நம்ம எடுத்து விட்டுக்கலாம். உங்களுக்கு தனித்தனியா இந்த மாதிரி இட்லி மாதிரி உங்களுக்கு வேணும்னாலும் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க மொத்தமா இந்த மாதிரி ஃபுல்லா வேணும்னாலும் நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப நம்ம இடியாப்பம் பிழிஞ்சாச்சு. இப்ப இதை நம்ம இட்லி பாத்திரத்துக்குள்ள நம்ம வச்சிடலாம். உங்களுக்கு இடியாப்ப மாவு தயாரிக்கும் முறை ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேங்க. பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நான் இட்லி பாத்திரத்துல தண்ணி கொதிக்க வச்சிருக்கேங்க. இடியாப்ப தட்டை வச்சிடலாம். இது வந்து நமக்கு ஒரு 7 to 10 நிமிஷத்துல நமக்கு ரெடி ஆயிரும் இடியாப்பம். இது வந்து சின்ன துளைகள் இருக்கிற இடியாப்ப உரல். இதுலயும் நான் உங்களுக்கு இடியாப்பம் பிழிஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து நம்மளுக்கு பிரஸிங் டைப் வரும். நம்ம இடியாப்பம் உரல்ல எண்ணெய் தடவெல்லாம் தேவையே இல்லை. நம்ம ஆல்ரெடி இடியாப்பத்திலேயே நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம். நம்ம பிசைற விதம் தான் இருக்கு, ஒட்டுறதும் ஒட்டாம இருக்கிறதும் இடியாப்ப உரல்ல. தேவையான அளவு செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க ஃபுல் சைஸ்க்கு நீங்க பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு உதிரியாவும் இருக்கு, சாஃப்டாவும் இருக்கு பாருங்க. இதே மாதிரி நம்ம சின்ன துளைகள் இருக்கிற இடியாப்பத்தையும் இப்ப நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்ப இந்த இடியாப்ப உருளை நம்ம இடியாப்பம் எடுத்தாச்சு. பாருங்க உங்களுக்கு எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. பாருங்க உங்களுக்கு எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. இந்த இடியாப்பத்துக்கு காம்பினேஷனா நம்மளுக்கு சிக்கன் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும். தக்காளி குருமா இல்லைன்னா தேங்காய் சட்னி ரொம்ப டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இடியாப்பத்துக்கு 3 வகையான ஸ்வீட் ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோல நான் அப்லோட் பண்றேங்க.